இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் உலகின் முடிவு பற்றி பேசுகிறார். இறுதி நாளில் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒரு காட்சியாக கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறார். இதோ அந்த காட்சி. உலகம் என்னும் வயலில் நல்ல விதைகளும் விதைக்கப்பட்டிருக்கின்றன, களைகளும் விதைக்கப்பட்டிருக்கின்றன. நல்ல விதைகளை விதைத்த மானிட மகன் இயேசு நல்ல மனிதரை வளர்த்தெடுத்திருக்கிறார். அந்த மனிதர் அனைவரையும் உலக முடிவில் தம் வானதூதரை அனுப்பி தமது விண்ணகத் தந்தையின் ஆட்சிக்கு அழைத்துச் செல்வார். அதே நேரத்தில் அலகை என்னும் பகைவன் விதைத்த களைகளிலிருந்து வளர்ந்து வந்த தீய மனிதரை அதே வானதூதர் தீச்சூளையில் தள்ளுவார். இதுவே உலகின் முடிவான அறுவடை என்று இறுதி நாளின் காட்சியை இயேசு ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். ஆண்டவர் முன்னறிவித்த இந்த நாள் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளுமே நாம் ஆயத்தமாக இருப்போம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் உறங்கும் முன் நமது உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். ஏனெனில் பகைவனாம் அலகை நாம் உறங்கும் நேரத்தில் கூட நம் உள்ளத்தில் களைகளை விதைத்து விட்டு போக வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பிற்கு இடம் கொடாமல் நமது இரவு ஜெபத்தில் நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்துவிட்டு உறங்கச் செல்வோம். ஒவ்வொரு காலையும் கண் விழிக்கும்போது இன்று கூட உலக முடிவு வரலாம் என்ற எச்சரிக்கை உணர்வுடன் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம். உலகின் முடிவான அந்த இறுதி அறுவடையின் போது வானதூதர் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லும் நாளை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி காத்திருப்போம். இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.